ஸ்டார்ட்டிங்கில நருட்டோ யூனிவர்ஸ்ல எல்லாரும் நார்மல் மனுஷங்களா தான் இருக்காங்க. எந்த சக்ராவும் கிடையாது. எந்த ஸ்பெஷல் பவரும் கிடையாது. நார்மலா நம்மள மாரி மனுஷங்களா தான் இருக்காங்க. இது எல்லாமே ஒட்சுசுகிஸ் வர வரைக்கும் தான். காகுயா ஒட்சுசுகி, இஷிஷிகி ஒட்சுசுகி தான் இந்த பிளானட்டுக்கு வராங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, டிவைன் ட்ரீய பிளான் பண்ணி டிவைன் ஃப்ரூட்ட எடுத்துட்டு போறது தான் அவங்க வேல. ஒரு பிளானட்டுக்கு 2 ஒட்சுசுகின்னு அனுப்புவாங்க. ஒரு ஒட்சுசுகிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, இன்னொரு ஒட்சுசுகி அந்த டிவைன் ட்ரீயோட டிவைன் பிளானட்ட எடுத்துட்டு போயிருவாங்க. இதுல வீக் ஒட்சுசுகினா காகுயா, ஸ்ட்ராங்னா இஷிஷிகி. பட் காகுயா பிளான் பண்ணி இஷிஷிகிய சாகடிச்சுட்டு, காகுயா இந்த உலகத்திலே வாழ ஆரம்பிக்கிறாங்க. டென்ஜின்னு ஒரு அரசர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பொறக்குது. ஹகரோமோ ஹமூரா. இந்த பிளானட்லயும் இப்ப நடக்கிற வார் மாரி வார் நடந்துட்டே இருக்கிறது புடிக்காம, காகுயா என்ன பண்றாங்க, அந்த டிவைன் ஃப்ரூட் அவங்களே சாப்பிட்டுட்டு சூப்பர் பவர் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஒட்சுசுகி இல்லையா? சூப்பர் பவர யூஸ் பண்ணி அவங்க இன்ஃபினிட் சுக்கியோமிய ஆக்டிவேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா அப்பதான் இன்ஃபினிட் சுக்கியோமிய ஆக்டிவேட் பண்றாங்க. அத யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எட்டர்னல் ஸ்லீப்ல போட்டுர்றாங்க. ஹகரோமோ ஹமூரா சின்ன பசங்களா இருக்கிறனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க நார்மலா வளர்றாங்க. காகுயா எவ்வளோ ஈவில்னு இவங்களுக்கு இன்னும் தெரியல. இவங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. எல்லா மக்களும் அந்த டிவைன் ட்ரீய பார்த்து போறத இவங்க பார்க்குறாங்க. பட் எதுக்கு போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ஹகரோமோவோட ஃப்ரெண்டு அந்த டிவைன் ட்ரீயால அஃபெக்ட் ஆயிருக்கிறத பார்த்த ஹகரோமோக்கு ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகுது. அப்போதான் அவங்க அம்மா இவ்வளோ பெரிய ஈவில்னு சொல்லி ஹகரோமோக்கும் தெரியுது, ஹமூராக்கும் தெரியுது. அவங்க 2 பேருமே அவங்க அம்மாவோட பேட்டில் பண்ணி சீல் பண்றாங்க. இன்யாங் பவரை யூஸ் பண்ணி சீல் பண்றாங்க. தன்னோட ரினேகனோட பவரை யூஸ் பண்ணி ஹகரோமோ காகுயாவை சீல் பண்ணிடுறாங்க. ஹமூரா நான் 3லயே இருந்துக்கிறேன். ஏன்னா காகுயா அங்கே தானே சீல்டாக இருக்காங்க. நான் 3 பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய்ட்றாரு. ஹகரோமோ பூமியிலே இருக்காரு. அவருக்கு 2 குழந்தைங்க பிறக்குது. ஆஷுரா, இந்திரா. இதில் யார் ஹகரோமோட சக்ஸஸர் ஆகுறதுன்ற மாதிரி போட்டி நடக்குது. அப்போது ஹகரோமோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வாங்க. யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் என்னோட சக்ஸஸர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. 2 பேரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹகரோமோ அஷுராவை சூஸ் பண்ணுறாரு. அந்த டிசிஷனில் இந்திரா ரொம்ப கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ தான் பிளாக் ஜிட்ஸு உள்ளே வரான். பிளாக் ஜிட்ஸு யாருன்னா காகுயாவோட 3வது பையன் மாதிரின்னு சொல்லலாம். காகுயாவை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணுன்றதான் பிளாக் ஜிட்ஸோட ஃபுல் மோட்டிவாகவே இருக்கும். ஸோ இந்திராவை அவன் ஈவலாக சேஞ்ச் பண்ணிடுறான். அப்போது ஆஷுராவுக்கும் இந்திராவுக்கும் ஒரு பேட்டில் வருது. ஹகரோமோட உதவியால் ஆஷுரா அந்த பேட்டில் வின் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு அப்புறமா தான் செஞ்சு உச்சிகா பேட்டில் நடக்குது. ஆஷுராவோட சக்ஸஸர் ஹாஷிராமா செஞ்சுன்ற மாதிரியும் இந்திராவோட சக்ஸஸர் மாதரா உச்சிகான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி நிறைய பேட்டில்ஸ் வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி கோனோஹா த லீஃப் வில்லேஜை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு வில்லேஜ் கிரியேட் ஆகுது. த வில்லேஜ் ஹிடன் இன் த லீஃப் கோனோகா. இதுதான் கிரியேட் ஆகிற ஃபஸ்ட்டு வில்லேஜ். இதுக்கப்புறம் மாதராக்கு இதை பிடிக்காம மறுபடியும் சண்டை போடுவார். அப்போது மாதரா கடைசி அவர் இறக்க போகிற தருவாயில் ரினேகன் ஆக்டிவ் பண்ணுவார். இது பிளாக் ஜெட்ஸும் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பான். மாதராவை ஹாஷிராமா கொன்றுவார். இதுக்கப்புறமா ஹாஷிராமா எப்படி இறந்தாருன்னு காமிக்க மாட்டாங்க. டோபிராமா செகண்ட் ஹோக்காகவே மாறுவார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வாரில் இறந்துருவார். 3வது ஹோக்காகேவா நம்ம ஹிருட்டன் சருட்டோபியை அப்பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம டோபிராமா இறந்துருவார். இந்த டைமில் தான் மாதரா திரும்ப தன்னோட ரினேகனை நாகட்டோக்கு இம்ப்ளான்ட் பண்ணுவார். ஒரு உசுமாக்கி கிட்டுக்கு தன்னோட ரினேகனை இம்ப்ளான்ட் பண்ணுவார். இந்த டைமில் தான் அந்த 3 பேர் லெஜெண்டரி சானின் கண்ணில் மாட்டுவாங்க. யாகிகோ, கோனன், நாகட்டோ இந்த 3 பேரும் லெஜெண்டரி சானின் கண்ணில் மாட்டுவாங்க. ஜிராயா இந்த 3 பேத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்பாரு. எப்படி சக்கராவை கண்ட்ரோல் பண்ணும், சக்கரானா என்ன, எந்தெந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணும், ஹேண்ட் சைன்ஸ் மாதிரின்ற டெக்னிக்லாம் கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் யூஸ் பண்ணி யாகிகோ அக்காட்சுக்கின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவான். இது நார்மலான அக்காட்சுக்கி, இப்போ இருக்கிற அக்காட்சுக்கி மாதிரி பவர்ஃபுல் கிடையாது. அப்போது ஹிடன் ரெயின் வில்லேஜில் இருக்கிற பீப்புளெலாம் சேர்த்து அக்காட்சுக்கின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவான். அந்த டைமில் தான் ராக் இன்சிடென்ட் நடக்கும். ஒபிட்டோ மேலே கல் விழுந்து அவர் இறந்து போகிற மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். ஒபிட்டோவை ஒயிட் ஜெட்ஸு ஹாஷிராமா செல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மாதரா காப்பாற்றிடுவான். இந்த டைமில் தான் ரினோ டெத்துமே நடக்கும். இதை ஒபிட்டோ விட்னஸ் பண்ணிடுவான். ஈவிலாக மாறிடுவான். அவன் போய் அக்காட்சுக்கியில் சேரணும்னு நினைப்பான். எல்லாரும் சேர்த்துக்கிட்டாலும் நாகட்டோ வேணான்னு சொல்லுவான். யாகிகோட டெத்தை பார்த்ததுக்கப்புறம் நாகட்டோ வாண்டடாக வந்து அக்காட்சுக்கியில் சேர்ந்துப்பான். இப்போ தான் அக்காட்சுக்கின்ற ஒரு ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்கிற அக்காட்சுக்கியோட மெம்பர்ஸ்லாம் ஜாயின் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பெயின் ஒருத்தன் உருவாகிறான். யாகிகோ பாடி யூஸ் பண்ணி நாகட்டோ பெயினை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதுக்கப்புறம் தான் மினாட்டோ 4th ஹோக்காகேவா மாறுறாரு. மாதரா ஒபிட்டோ பாடிக்குள்ளே இருந்து 9 டெயில்ஸை ஊருக்குள்ளே சம்மன் பண்ணுறான். அதாவது கோனோஹால 9 டெயில்ஸை சம்மன் பண்ணுறான். அது எப்படின்னா குஷினாக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ 9 டெயில் பீஸ்ட் அவங்க உடம்புக்குள்ளே இருந்தால் அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்ற காரணத்தினால 9 டெயில் பீஸ்ட்டை வெளியே வச்சுட்டு குழந்தை, அதாவது நருட்டோ பிறந்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஒபிட்டோ வந்து என்ன பண்ணுறான், 9 டெயில்ஸை ஊருக்குள்ளே சம்மன் பண்ணிடுறான். இது பெரிய ப்ராப்ளம் ஆகுது. நிறைய பேர் இறந்து போகிறாங்க இந்த இன்சிடெண்ட்டில். இந்த டைமில் மினாட்டோக்கும் ஒபிட்டோக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. மினாட்டோ அவனை அடிச்சுட்டு எப்படியாவது 9 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ரீப்பர் டெத்ஸில் யூஸ் பண்ணி அவன் 9 டெயில்ஸோட பாதி சக்கராவை அவனுக்குள்ளேயும் பாதி சக்கராவை நருட்டோக்குள்ளேயுமே இம்ப்ளான்ட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் மினாட்டோ, குஷினா 2 பேருமே அந்த பேட்டில் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 3rd ஹோக்காகே நருட்டோவை பார்த்துக்கிறதா சொல்கிறாரு. இப்போ தான் நருட்டோவோட கதையே ஸ்டார்ட் ஆகுது.